கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதுமே ஒரு வாக்குவாதம் இருக்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக போயிருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனையே வராது. ரொம்ப வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப வாதாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்களும் பதில் பதில் இது பண்ணிட்டு இருந்தால் அதில் பெரிய பிரச்சனையாயிரும். இங்கே பேசாமல் அமைதியாக போயிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை. தீயவர்களோட ஏற்று நிற்க வேண்டாம். ஏன்னா ஏதோ சொல்லுவாங்கல்ல பழமொழி, சேத்துல கல்லை போட்டால் அது நம்ம மேலே தான் சேர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவங்களோட நாம் என்ன செய்ய வேண்டாம், போராடவே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போகிறதே நல்லது. ஆண்டவரே பைபிள் பற்றி நம்மளை சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வாக்குவாதம் இது பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல அவங்க கேட்காதனால கடந்து போயிடணுமா. இப்படி தான் எங்கள் அக்கா ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க இன்னொரு இது சொல்கிறாங்க, இன்னொன்று இது கேட்டால் அதுக்கு பதில் சொன்னால் இன்னொன்று கேள்வி. இப்படியே வாக்குவாதம் தான் ஆகிட்டே இருக்கு. அது வாக்குவாதம் பெருசாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, எங்கள் அக்கா விலைக்கு போயிட்டாங்க. நீ பதில் சொல்லாமல் பயந்து போறியா அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அக்கா சொன்னாங்க, நான் பயந்து போகல, எங்கள் ஏசப்பா சொன்னார், ஒரு தடவை 2 தடவை சொல்லி பாருங்கள், கேட்கலன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிருங்கன்னு சொன்னார். அதனால் நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன் ஏசப்பாக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கடந்து போயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க அமைதியாயிட்டாங்க. இப்படி தான் நம்மளை ஆண்டவர் இருக்க சொல்கிறார். தீயவர்களோடு போராட வேண்டாம், நீங்கள் அமைதியாக போயிருங்க. நம்ம அமைதியாக போகிறதுனால நம்ம பயப்படுறோன்னு இல்லை. எதுக்கு இந்த சண்டை, இது வேண்டாம் அப்படின்றது அந்த இது தான் நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லையா. சில இடங்களில் ஆண்டவர்கிட்ட அந்த ஒப்படைச்சிட்டு நாம் சும்மா இருக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டு. சரிங்களா? தேங்க்யூ.